ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்த்த தெலுங்கு படத்தை பத்தி தான் நான் பேச போறேன். இந்த தெலுங்கு படம்னாலே நம்மளுக்கு எல்லாரும் வெல் நோன் ஆக்டர்ஸ் படம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். நான் இந்த ஆக்டர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்டரை பத்தி நான் ரிசர்ச்சே பண்ணேன். அப்படி பார்த்த படம் தான் சுப்பிரமணியம் ஃபர்ஸ்ட் சேல். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஐதரம் தேஜாவோட படம். இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி ஸ்டார்டிங் நடக்கும். இந்த ஹீரோ வந்துன்னா மணி தான் இம்பார்ட்டன்ட், எமோஷன், ஃபேமிலி பாண்டிங் இதெல்லாம் இம்பார்ட்டனே கிடையாது, மணி தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின்ல மணின்னு இருக்கிற படம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் மூலியமா ஒரு சாட் பண்ணிட்டு இருக்க வெளிநாட்டு பையனை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவர் தப்பிச்சு வந்துருவார். சரின்னு இவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது அந்த பையன் ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும். அப்போ அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அப்போ ஹீரோ வந்து இந்த ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து நீ எங்கே போகணும்னு கேட்கும்போது எனக்கு யாருமே இல்லைன்னும் போது சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்து அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த ஊரில் வந்து ஒரு காம்படிஷன் நடக்கும். யார் பெஸ்ட் கப்புளோ அவங்களுக்கு நாங்கள் இவ்வளோ டாலர்ஸ் தரோம், ஒரு குறிப்பிட்ட டாலர்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேருக்கு இப்போ மணி தேவைன்றதுனால நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடிச்சு போவாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான, அது வந்து ஒரு இந்தியாவில இருந்து செட்டில் ஆன ஒரு தெலுங்கு கப்பல் வந்து 25 வருஷமா செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு காம்படிஷன் பண்ற வர காம்படிஷன் தான். அதுக்காக நடிக்க போய் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு போகணும்னு நினைச்சு இவங்க 2 பேர் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது தான் தெரியும், இந்த வின் பண்ணாங்களே, காம்படிஷன் வின் பண்ணாங்களே, அவரோட பையனுக்கு தான் ஹீரோயினோட தங்கச்சியை பேசியிருப்பாங்க. ஐயோ நம்மளால இப்ப நம்மளோட தங்கச்சி லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு திருப்பியும் அவங்க ஊருக்கு வந்து அவங்க திருப்பியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போதான் ஹீரோக்கு வந்து சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கும் போது அந்த பொண்ணு மேல அப்பப்போ கொஞ்சம் லவ் வரும். லவ் வந்தாலும் அவனுக்கு மைண்ட் வந்து ஐயோ மணினே இருக்கும். இந்த பொண்ணு சொல்லு, நான் மணி உனக்கு தரேன், நீ எனக்கு கூட நடிக்கவான்னு சொல்லும் போது அப்போ அங்க இருக்கிற அந்த ஃபேமிலியோட அவங்களோட லவ்வும் அவங்களோட எமோஷனலும் அவனுக்கு பார்த்து கொஞ்சம் வந்து ஃபேமிலினா எப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து அவனுக்கு கொஞ்சம் இறக்க தோணும். அதுல அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணானா இந்த ஃபேமிலிக்கு இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த எண்ட் ஆஃப் த கதை. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு தெலுங்கு படம்னாலே ஃபேமிலி ஓரியன்டான படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு ஃபேமிலி டச் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேமிலி டச், அந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓ மை காட், எவ்வளோ நல்லா இருக்கே ஃபேமிலி பாண்டிங்கோட அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லா படத்துலையுமே. அதே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும், சாங்ஸ்க்கு இவங்க போகிற பேக்ரவுண்ட் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் அந்த படத்தில். இவங்க 2 பேருக்கு வர குட்டி குட்டி ரொமான்டிக் அண்ட் க்யூட் சீன் ஆகட்டும், ஹீரோ வந்து ஹீரோயின் எப்பவுமே கலாய்க்கிறதாகட்டும், அவங்க 2 பேருக்குள்ள வர ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த ஃபேமிலி வேல்யூவை காட்டுற இடமாகட்டும், அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த படத்துல. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தும் போது ஓ மை காட் சூப்பரா இருக்கே அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் தேடி நான் ஃபேமிலி ஓரியன்ட் படமாவே பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த சண்டை அந்த மாதிரி படம்லாம் இல்லாம ஃபேமிலி ஓரியன்டா படம் பார்க்கணும்னா, ஏன்னா இந்த ஃபேமிலி ஓரியன்ட் படத்துல தான் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சண்டை இருக்கும், ஒரு ஃபேமிலி டச்சோட பயங்கரமா இருக்கும். அதுக்கு தெலுங்கு படம் தாங்க பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கும் வேற ஏதாச்சும் ஃபேமிலி ஓரியன்டான படம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் வேற சூப்பரான ஃபேமிலி ஓரியன்டான படத்தோட ரிவ்யூவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த தெலுங்கு படம்ன்றதுனால எனக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்பவே புதுசாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை நீங்களும் போய் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதோட இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சாசி சங்கீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.